வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. மகத்து பெண் ஜெகம் ஆழ்வாள் அப்படின்னா, எல்லா மக நட்சத்திரத்து பெண்ணும் வந்து ஜெகம் ஆழ்வாளான்னா அப்படிலாம் இல்ல. பெண் ஜெகம் ஆழ்வாள்ன்னு ஏன் சொன்னாங்க? நம்மளோட முன்னோர்கள்லாம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, மக நட்சத்திரத்துக்கான சில பண்புகள் இருக்கு. மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஆளுமை குணம் அதிகம் இருக்கு. அதிகார தோரணை உண்டு, வைராக்கியம் உண்டு. மகம்னாலே புலிதான். புலி அப்படின்னு ஒரு பொருள். அப்போ புலி வந்து எவ்ளோ வீரமா இருக்கும். ஸோ புலி வீரமா இருக்கும். மத்தவங்கள வந்து மத்தவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு ரொம்ப வலிமை இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மக நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அ ஆளுமை தன்மை, வீரம் மிக்கவள், மற்றவரை அடக்கி ஆளும் எண்ணம் உள்ளவள், அதுக்கப்புறம் அதிகார தோரணை உள்ளவள், ஆணவம் மிக்கவள், இப்படி நெறைய சொல்லலாம். இந்த மாரி எல்லா குவாலிட்டீஸும் வந்து அந்த பெண்ணுக்கு உண்டு. மக நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணுக்கு உண்டு. ஸோ அதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து இந்த மகம் நட்சத்திரத்துல உள்ளவ வந்து ஜகத்தையே கூட ஆளலாம். மக நட்சத்திரத்துல பிறந்த பெண் வந்து ஜெகம் கூட ஆளலாம்ன்னுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெண் பிறந்தாள்னா, அந்த வீட்ல வந்து அரசியல், அரசாங்கத்துல வந்து தொடர்பு வரும். ஒண்ணு அரசாங்க வேலையில இருப்பாங்க. அப்படின்னா அரசியல்ல வந்து ஏதாவது லிங்க் ஆயிருப்பாங்க. அப்படி யாருமே அப்படி ஆகலன்னா கூட, அந்த மக நட்சத்திரத்து பெண்ணுக்குமே வந்து அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்லயோ, அரசாங்கத்திலயோ வந்து வேலை செய்யறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத தான் வந்து மகத்து பெண் ஜெகமாழ்வாள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, எல்லா மக நட்சத்திரத்துல பெண் பிறந்தோனே, இவ உடனே ஜெகமாழ்வா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ மகத்து பெண் ஜெகமாழ்வாள்ன்றதுக்கு வந்து இது மாதிரி ஒரு சில ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம், வீரியம் எல்லாமே இருக்கு அப்படின்றத தான் சொல்றதுக்காக தான் வந்து முன்னோர்கள் அப்படி சொல்லி வச்சுட்டு போனாங்க. மேலும் இந்த மக நட்சத்திரத்த பற்றி நீங்க வந்து விளக்கமாவும், விரிவாகவும் பார்க்கணும்னா, என்னோட வீடியோவ போய் பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.